Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 916. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபியும் அடிச்சான், அந்த கைடோவும் அடிச்சான். என்ன நம்ம லூஃபியோட அடிக்கு தான் பவர் பத்தல, ஆனா அவன் அடிச்ச அடியில லூஃபி பவுன்ஸ் ஆகியே வந்து விழுந்துட்டான். அப்ப என்ன அடி! அண்ட் அது மட்டும் இல்லாம பைய கம்ப்ளீட்டா அன்கான்சியஸ். அதுக்கப்புறம் கைடோவோட பிளான பாருங்க. லூஃபிய அடைச்சு வைக்க சொல்லுவான். அப்படி அடைச்சு வச்சா கொஞ்ச நாளைக்கு எகிர்னு எகிருவான். அதுக்கப்புறம் வேற வழி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே கம்ப்ளீட்டா கைடோ கிட்ட சரண்டர் ஆவான்ல. அப்படி ஆனா இவன் கூட சேர்த்திக்கலான்னு ஒரு பிளான். அதாவது அவன் மத்தவங்களை எப்படி நினைச்சானோ அதே மாதிரி லூஃபி நினைச்சிட்டான். சைல்டிஷ் பாய். அண்ட் அது மட்டும் இந்த சம்பவத்தை பத்தி வெளியிலயும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டே கிளம்பிடுவான். சரின்ட்டு இங்க லூஃபிய தூக்க போவானுங்க. ஃபுல்லா பிளட். போக போக அந்த கைடோ புலம்பிக்கிட்டே போவான். ஒஸ்ட் ஜெனரேஷன் எல்லாம் பில்டப் மட்டும் தான் பண்றானுங்க. மத்தபடி எல்லாம் வீக்கான ஆளுங்க. ஒன்னுத்துக்கு லாய்க்கலன்னு காரி துப்பிட்டு போவான். இங்க இவனை சுத்தி கம்ப்ளீட்டா பிளட்டா இருந்த உடனே எதுக்கு இந்த வேண்டாத வேலை, பேசாம தரன்னு எழுத்துட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டானுங்க. அந்த டைம் அவன் பாடியில இருந்து சுப்ரீம் கிங்ஸ் யூஸ் பண்ற அந்த ஹாக்கி பவர் வெளியில ரிலீஸ் ஆகும். சுத்தி இருந்தவனுங்க எல்லாருமே மயங்கிடுவானுங்க. அதை ஷுட்டன் மாரு பார்த்துட்டு அசந்துருவான். ஏன்னா இது ஓடன் யூஸ் பண்ண டெக்னிக். அதை எப்படி இவன் யூஸ் பண்ணா, அதுவும் அன்கான்சியஸா இருக்கும்போது இங்க கைடோ இன்னும் டென்ஷன் ஆயிட்டான். தம்மா கூண்டு பைய சுப்ரீம் கிங் பவர்ஸை யூஸ் பண்றானா, இத்தனை பேர் அந்த பவர்ஸை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லடா விளக்கென்ன அப்படின்ட்டு டிராகனா மாதிரி அவ வேணா அப்புறமா கவனிச்சுக்கலாம், இப்ப எனக்கு குடிக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். ஏன்னா இப்ப அவன் செம்ம கடுப்புல இருக்கான். அதே நேரம் இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தட்டு தடுமாறி நிக்க முடியாம முக்கி முணங்கி சேஃப்டியா ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துருவான். அந்த சி பிரிசமானியை வச்சு அடிச்சதுல அயலோட பவர் கம்ப்ளீட்டா ட்ரெயின் ஆயிருச்சு. இல்லன்னா லூஃபியை காப்பாத்திட்டு வந்திருப்பான். ஆக்சுவலா இந்த மாதிரி ஒண்ணு இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டதே இல்ல. அவன் பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு எல்லாம் எதுவும் ஆயிருக்காதுன்னு இன்னும் நம்பிக்கையோட இருப்பான். ஆக்சுவலா லூஃபி வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கைடோ கிட்ட சண்டைக்கு போயிருக்கணும். அதை விட்டுட்டு அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எதையுமே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு சண்டைக்கு போனான்னா இப்ப பாத்தீங்களா தேவையில்லாம போய் மாட்டிக்கிட்டான். இங்க பேசலோட ஆளுங்க எல்லாம் கம்ப்ளீட்டா டவுன் மொத்தமும் செக் பண்ணி பார்த்துட்டாங்க. லாவ காணும். அவன் தான் எப்போ எஸ்கேப் ஆயிட்டானே. சரி இப்போதைக்கு இவங்களுக்கு கிடைச்சது லூஃபி தான். அதனால அவனை முதல்ல லாக் பண்ணிடுவானுங்க. இப்ப நடந்த சம்பவத்துக்கு லூஃபி மாட்டிட்டான்ல, அதுவே பெரிய விஷயம். இப்ப லாவ தேடி பேசல் கிளம்பிட்டான். அதே நேரம் ஒக்கபோரே டவுன்ல பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு பயங்கரமான அடி. சுரு தான் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா. கின்னு வந்து அவளை பாத்துருவான்னு வைங்க. அதுவும் ஒளிஞ்சிருந்துதான், டைரக்டாலாம் போய் மீட் பண்ணல. அந்த வயசானவர் அடிபட்டா கூட லூஃபி கிட்ட சாரி சொல்லணுங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணுவாரு. ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு சாப்பாடை எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போட்டு கொண்டு வந்து கொடுத்தான். அது எல்லாமே இப்ப இங்க நடந்த சண்டையில மொத்தமா வீணா போச்சு. நீங்க பாருங்க எப்படி நாரி போய் கிடக்குதுன்னு. சுரு தான் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவான். பின்ன டவுன்ல இந்த மாதிரி பஞ்சாயத்து நடந்தா இவங்க என்னதான் பண்ண முடியும். அப்போ கின்னு அவளை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான். ஏன்னா 20 வருஷம் ஆயும் அவ அப்படியே இருக்காளாமா. தனியா நின்று அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பான். அந்த டைம் ஷுட்டன் மாரு அந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிட்டு இருப்பான். அவனை கின்னு நோட் பண்ணிடுவான். அதே நேரம் இங்க ஒக்கிக்கு நம்ம ஆளுக்கெல்லாம் என்னாச்சு ஏதாச்சுன்னு செக் பண்றதுக்காக வந்தால வந்து பார்த்தா அந்த இடமே மொட்டையா ஏதோ பிளாட்டு போட்டு வித்த மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு ஆயிருக்குதுன்னா அவங்க மட்டும் எப்படி தப்பிச்சிருப்பாங்க. அப்படியே சுத்தி தேடி பார்க்கும்போது அங்க ஒரு பெரிய ஓட்டை மட்டும் இருக்கும். சார் ரைட்டுன்னு கத்துவா. யாராச்சும் இருக்கீங்களா, எங்க இருக்கீங்க, நான் தான் ஒக்கிக்குன்னு. அப்ப அந்த குழிக்குள்ள இருந்து சவுண்ட் கேட்கும். ஒக்கிக்கு நாங்க இங்கதாமா இருக்கோம்னு. எட்டி பார்த்தா எல்லாம் உள்ளதான் இருக்காங்க. யாருக்கும் ஒரு சின்ன கீரல் கூட விளையல. நல்ல வேலை சேஃபா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சல்லுன்னு அந்த குழிக்குள்ள போவாங்க. நம்ம சாப்பர் தான் பலூன் மாதிரி ஊதி அவங்க எல்லாத்தையுமே ஹோல்டு பண்ணி வச்சிருக்கான். ரொம்ப நேரத்துக்கெல்லாம் இதே மாதிரி பேலன்ஸ் பண்ண முடியாது. அதனால சட்டு புட்டுன்னு மேல வந்தே ஆகணும். உடனே சஞ்சய் என்ன பண்ணிட்டான், அங்க இருந்த 3 லேடிஸை மட்டும் அலேக்கா தூக்கிட்டு மேல வந்துருவான். அப்பாடா ஒரு வழியா லேடிஸை காப்பாத்திட்டேன்னு சந்தோஷம். கீழே அவனுங்க எல்லாம் கதறிட்டு இருப்பானுங்க. டேய் நாங்களும் இருக்கண்டா, எங்களையும் காப்பாத்துடா கொய்யாலன்னு. அதுக்கப்புறம் தான் இவங்க எப்படி தப்பிச்சாங்கன்னு அந்த ஷினோபு மேட்டர் சொல்லுவா. அட அந்த கைடோ என்ன பண்ணா, அந்த இடத்தையே மொத்தமா காலி பண்ணிடலாம், யார் அங்க இருந்தாலும் செத்து போட்டோன்னு சொல்லி அவன் ஃபயர் பவர் அப்படியே எடுக்க ஆரம்பிச்சானா. கரெக்டா அந்த நெருப்பு இவங்களை நோக்கி வரும்போது இவன் என்ன பண்ணிட்டான், தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே ரிப் என்டைஸ்மென்ட் ஜுட்ஸோ யூஸ் பண்ணுவா. அது என்னவோ அந்த இடத்தையே கொலன்னு தண்ணி மாதிரி ஆக்கும். அடியில பாத்தீங்கன்னா ஒரு குழி எல்லாம் உள்ள விழுந்துருவாங்க. அட அந்த குழியும் பாத்தீங்கன்னா போகுது போய்கிட்டே இருக்குது. நல்ல வேலை நம்ம சாப்பர் பாடிய பலூன் மாதிரி ஊதுனதுனால அவன் அப்படியே லாக் பண்ணிட்டா. அதுக்கு மேல எல்லாம் நின்னுட்டாங்க. இதுதான் நடந்த சம்பவம். அவங்க லூஃபிக்கு என்னாச்சுன்னு தான் கேட்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவன் கைடோ கூட சண்டை போட தான் கிளம்புனா. இவங்களை இப்படி அட்டாக் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவன் விட்டுருக்க மாட்டானேன்னு சொல்லி கேட்பாங்க. ஆமான்னு சொல்லி அவன் சண்டை முத்தி போச்சுன்னு எல்லா மேட்டரையும் சொல்ல ஆரம்பிப்பான். அப்படியே கட் பண்ணி காட்டுக்குள்ள காட்டுறாங்க. நம்ம ஒட்டமா கைடோ கிட்ட சிக்கி சின்னாபினமாயி பேன்னு கிடந்தால செத்த மாதிரி தெரியல. ஆனா அவகிட்ட எந்த ஒரு அசைவும் இல்ல. அவளை நம்ம டாக் ஸ்டோமும் அவரோட ஆளுகளும் பாத்துட்டாங்க. அவங்க எல்லாத்துக்கும் வெறி. இந்த மாதிரி ஒரு குழந்தை மேல கைய வைக்கிறதுக்கு எப்படி அவனுக்கு மனசு வந்துச்சு. கைடோ உன்னை நாங்க சும்மா விட மாட்டோம்டான்னு வெறியோட கிளம்புவாங்க. அதே நேரம் நம்ம லூஃபிய சங்கிலியில கட்டி போட்டு தரன்னு ஏதோ நாயை அழுத்து கொண்டு போற மாதிரி கொண்டு போறானுங்க. எந்திரிச்சு 4 செருப்பு
நெருப்புல கொடுத்திருந்தான்னா சரியா போயிருக்கும். அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஊருக்குள்ள நியூஸ் அப்படியே காட்டு தீ மாதிரி பரவுது. இந்த மாதிரி லூஃபியை பிடிச்சாச்சு, அவன் மாட்டிக்கிட்டான்னு. பிராங்கி எப்பவும் போல ஜாலியா இன்னைக்கு என்ன நியூஸ் வந்திருக்குன்னு வாங்கி பார்ப்பான். ஃபர்ஸ்ட் லூஃபியோட போட்டோ பார்த்தோன்னா சந்தோஷம். அதுக்கப்புறம் அவன் மாட்டிட்டான்னு தெரிஞ்சவன மூஞ்செல்லாம் இப்படி செத்து போச்சு. இவன் மூஞ்சாச்சு பரவாயில்ல. அடுத்து ரோபினுக்கு இந்த நோட்டீஸ் போன உடனே அவளோட மூஞ்ச பாருங்க, கர்ண கொடூரமா இல்ல. அடுத்து உசோப்புக்கு போது அவனுமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஜோரோவை காட்டுறாங்க. அவன் எங்க போறான், என்ன பண்ணிட்டு இருக்கானே அவனுக்கு தெரியல. பையன் ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு கப்பல்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கான். இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. இது எதை பத்தியுமே அவன் கவலைப்படல. அந்த டைம் கூட இருக்க ஒரு ஆளுக்கு அந்த நோட்டீஸ் வந்திருக்கும். அடேங்கப்பா, இவன் லேண்ட் ஆஃப் ஆனோக்கு வந்துட்டானா, மாட்டிட்டானா ஆர்வமா படிச்சுட்டு இருக்க பார்த்தவனே ஜோரோ என்ன ஏதுன்னு கேட்பான். ஆட நம்ம கைடோ கிட்ட சண்டை போட்ட ஒரு சாமுராய தொக்கா புடிச்சிட்டாங்கப்பா. அவன் பேரு லூஃபி டாரோன்னு சொல்லி காட்டுவான். நம்மளு குடிச்சுக்கிட்டு இருந்த சரக்க ஆப்போசிட்ல இருக்கவன் மூஞ்சு மேலேயே துப்பிடுவான். அதுக்கப்புறம் கடுப்பாயி, ஆட லூஃபி மாங்கா மண்டையா என்ன வேலைத்தனடா பண்ணி வச்சிருக்க, எல்லாத்தையும் கெடுத்துட்டியடான்னு செம்ம கடுப்பாவான். சரி, அப்படியே கட் பண்ணா அந்த கைடோவோட ஃபேக்டரி எல்லாம் காட்டுறாங்க. அங்க எல்லாத்தையுமே முரட்டுத்தனமா மிரட்டி கொடூரமா வேலையை வாங்கிட்டு இருப்பாங்க. அதாவது இங்க இருக்கவங்க எல்லாருமே அவங்க சொல்லும் போதெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இவங்க உயிர் ஒரோச்சிக்கு தான் சொந்தம். அப்படி யாராச்சும் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்கன்னா அவங்கள கொன்றுவாங்க. அங்க கேப் போடாம வேலை பார்க்கணும். ஆக்சுவலா அங்க இருக்கவங்க பூரா பிரிசனர்ஸ். அவங்கள தான் அப்படி வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்தோட பேரு தான் உடோன். அங்க ஒரு செல்லுல பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருட்டா இருக்கும், யார் இருக்கான்னு தெரியல. உள்ள இருக்க ஆளுக்கு அந்த பாய்சனான மீனுங்க இருக்குல்ல, அதைத்தான் சாப்பாடா போடுவானுங்க. போடும்போது அதுல இருக்க முள்ளெல்லாம் எடுத்துட்டு தான் போடுவானுங்க. அது ஏன் என்னன்னு இவனுக்கே தெரியாது. அண்ட் இங்க இருக்க ஆளை கொல்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி சாப்பாடே போடுறது. ஆனா இன்ன வரைக்கும் சாகாம அதையே தின்னுட்டு உயிரோட இருக்கான். உள்ள இருக்கிறது குரோக்கோடைலா இல்ல வேற ஏதாச்சான்னு ஒண்ணும் தெரியல. ஆனா கொடூரமா ஏதோ ஒண்ணு இருக்குன்னு மட்டும் தெரியுது. சரி, ஏதாச்சும் எலும்பு அது இதுன்னு இருந்தாதான் பஞ்சாயத்து. அதை ஷார்ப்பாக்கி ஏதாச்சும் பண்ண முடியும். மீனோட முள்ள வச்சுட்டு இவன் என்ன பண்ண போறான், அதை வேற ரிமூவ் பண்ணுமாங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. அந்த டைம் தான் லூஃபியை உள்ள கூட்டு வருவானுங்க. அவனை உள்ள கூட்டு வரும்போது அவனோட மூஞ்சில பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பிளாஸ்டர் சுத்தி இருப்பானுங்க. ஏன்னா ஏகப்பட்ட ரத்தம் போயிருச்சு. அது மட்டும் இல்லாம பையன் செம டயர்டு. ஆனா சுத்தி நின்றுட்டு இருக்க அந்த கிறுக்கு பயிலுக வீம்புக்குனே அவனை மிதிக்கிறது, திட்டுறது, வீக்கானவன்ப்பா, எதுக்குமே லாய்க்கு இல்ல, அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தெல்லாம் பேசுவானுங்க. அந்த டைம் என்ன ஆகும், மீனை கொடுக்க வெயிட் பண்ணிட்டு இருந்தானே, இந்த மீன் துள்ளி குதிச்சு உள்ள ஜெயிலுக்குள்ள போய் விழுந்துரும். அதை உள்ள இருக்க ஏதோ ஒண்ணு எடுத்து தின்னுட்டு இருக்குதுன்னு வைங்க. அவனுக்கு அதெல்லாம் நோட் பண்ணல, லூஃபியா தான் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ லூஃபியை கொடுமைப்படுத்தி அப்படியே இழுத்துட்டு போறானுங்க. பைய பார்த்துட்டு காட்டுத்தனமா முறைப்பான். வேற எதுவும் பண்ண மாட்டான். அவன் நினைச்சிருந்தா ஒரு ரொட்டேஷனை போட்டு அடிச்சிருக்கலாம். ஆனா பேசாம தான் போவான். அதுல ஒருத்தன் என்ன பண்ணுவான், நான் இங்கே இவனை போட்டு தள்ளிடுறேன்னு சொல்லிட்டு கையில ஒரு கோடாரி எடுத்து அவனை வெட்ட போவானா. அந்த டைம் அந்த ஜெயிலுக்குள்ள இருந்தவன் தின்ன மீனை அப்படியே ஒரு துப்பு துப்புவான். அந்த மீன் முள்ளு கழுத்துல வந்து ஒரு சொருகு அதறிட்டு கிடப்பான். இப்ப புரியுதா மீனை எதுக்கு வெறும் மீனா உள்ள போட சொன்னாங்கன்னு. ஒரு முள்ளு கிடைச்சா கூட அதை ஆயுதமா மாத்துற அளவுக்கு உள்ள ஆள் இருக்கான். அண்ட் எனக்கு தெரிஞ்சு லூஃபியோட சப்போர்ட்டரா தான் இருக்கணும்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க? லூஃபியும் அப்படியே லுக்கு விட்டுட்டே போவான். அப்புறம் அவனை கொண்டு போய் ஒரு செல்லுல தள்ளி விட்டு போயிருவானுங்க. அந்த இடம் பாத்தீங்கன்னா பயங்கர இருட்டா இருக்கும். அப்போ லூஃபியோட சேர்த்து உள்ளுக்குள்ள இன்னொரு ஆள் இருக்கான். அவனோட சத்தம் கேட்கும். அது வேற யாரும் இல்ல, யூஸ்டஸ் கிட்டு. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சவால் விடுவானுங்க. அவனை நான் சும்மா விட மாட்டேன், என் கையால தான் அவனுக்கு சாவு, டே கைடோ அப்படின்ட்டு ஒரே மாதிரி பேசுவானுங்க. அதுக்கப்புறம் மாத்தி மாத்தி லுக்கு விட்டுட்டு நீயா நீயா நான் தான் அப்படின்ட்டு ஸ்டன் ஆகி போயிருப்பானுங்க. மொத்தத்துல ரெண்டு பிக் ஃபோர்ஸை ஒன்னு சேர்த்திட்டான் கைடோ. இதுக்கு மேல என்ன ஆகுமோ தெரியல. ஆனா ஒண்ணு, இவனுக்கு ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்தானுங்க, அவ்வளவுதான், இந்த மொத்த ஊரையும் தரமட்டமாக்குறது கன்ஃபார்ம். சரி, இதுக்கப்புறம் இந்த ஜெயில இருந்து அவனுங்க எப்படி தப்பிக்கிறானுங்கிற சஸ்பென்ஸோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.